அடிமையா இருந்தாங்க? 70 வருடம் அவர்கள் அடிமையா இருந்தார்கள். அவங்க வீடு பாழா போச்சு. அவங்க நிலங்கள்ல எந்த விளைச்சலும் விளைக்கப்படலை. அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது. தோல்வி, அவமானம். தேவனுடைய ஆலயம் உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அங்கே ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் முதற்கொண்டு தகர்க்கப்பட்டிருக்கிற காலகட்டங்கள் 70 ஆண்டு சிறையிருப்பு. 70 ஆண்டு சிறையிருப்புல அவங்களோட வீடு நஷ்டமானது, வயல்கள் நஷ்டமானது, அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது, அவருடைய உடைமைகள் எல்லாம் பாழாய் போனது, அவர்களுடைய மகிழ்ச்சி இல்லாமல் போனது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து வேதனையும் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவ ஆலயம் உடைக்கப்பட்டு அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி மொத்தமாக நொறுக்கப்பட்டது. அலங்கங்கள் உடைத்து எரிக்கப்பட்டது. எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில அழிந்து போய் தேசம் 70 ஆண்டுகள் பாழாய் கிடந்தது. 70 ஆண்டுகள் தேசத்திலே எந்த சமாதானமும் நிம்மதியும் இல்லை. ஜனங்கள் தங்களுக்கு இல்லாத 70 ஆண்டுகள் வேறு ஒரு தேசத்தில் அகதிகளாய் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தர் கோரேஸ் என்னும் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுகிறார். அந்த கோரேஸ் ராஜா நம் ஆண்டவனாகிய யெகோவாவை விசுவாசித்துக் கொண்டிருந்தார். அவன் எழும்பி தன் ஜனத்திற்கு அவன் சொன்ன முதல் ஆசீர்வாதம் வார்த்தை என்ன என்றால், நீங்கள் எழும்பி புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன். யாரெல்லாம் விருப்பமோ எல்லோரும் போய் உங்கள் சொந்த தேசத்தில் வாழுங்கள் என்று ஒரு பெரிய அறிவிப்பு வருகிறது 70 ஆண்டுகளுக்கு பின்பு. அல்லேலூயா. அதை வரலாற்றுப்படி சொல்ல வேண்டும் என்றால் 3 பகுதிகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். அதெல்லாம் நம்ம பேச போற காரியம் இல்லை. அப்படிப்பட்ட 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் தேசத்துக்கு வந்து தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம் தான், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கையத்தடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி என்றால் என்ன? நம்முடைய சிறையிருப்பு மீட்கப்படுகிற காலம் இது. நம்முடைய கடன் சிறையிருப்பு மாறுகிற காலம், வியாதியின் சிறையிருப்பு மாறுகிற காலம், குடும்பத்திலே உண்டான வேதனைகள் மாறுகிற காலம், திருமண காரியத்தில் சிறையிருப்புக்கு மாறுகிற காலம், பிள்ளை இல்லாத மலடியே நீ மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிற காலம் இந்த ஆண்டு. அல்லேலூயா. தன் ஜனத்தினுடைய மகிழ்ச்சி மறுபடியும் திரும்புகிற ஒரு காலகட்டங்களுக்குள் தேசம் வந்திருக்கிறது. ஆமென். அப்படி சிறையிருப்பில் இருந்து மறுபடியும் தேசத்துக்கு வந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட 10 வாக்கு தத்தங்களை நான் உங்களோடு கூட சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமா இந்த வருடம் உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். எரேமியா 29:14, செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். நேரம் இல்லாதனால முதல்ல வாசிக்கிறேன், உங்களுக்கு அப்புறமா வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணலாம். கரங்களை வச்சுக்குவோம். வீடுகள், குடும்பங்கள், உறவுகள் கட்டப்படும். என் வயல் விதைப்பும் அறுப்பும் உண்டாகும். என் மிருக ஜீவன்கள் விருத்தி உண்டாகும். அவைகளில் மிகுந்த பலன் உண்டாகும். ஆபத்தான எங்கள் சூழ்நிலைகள் கடந்து போகிறது. வியாதி, சண்டை, வழக்குகள், இழப்புகள், விபரீதங்கள், நஷ்டங்கள் இனி என் வாழ்க்கைக்குள் உண்டாவது இல்லை. நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். என் பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய எதிர்காலங்கள் மிகுந்த சமாதானமாக இருக்கும். என்னை புரிந்து கொள்ளாத என் உறவுகள், என்னை விட்டு பிரிந்து போனவர்கள், என் மேல் பழி சொன்னவர்கள் என்னை புரிந்து கொள்ளுவார்கள். எங்கள் வீடுகளில் உள்ள பெருமைகள் நிறைவாய் மாறும். சகலவித நல்ல பொருட்களால் என் வீடு நிரப்பப்படும். என் குழந்தைகள் விருத்தி அடைவார்கள். திருமண தடைகள் நீங்கும். சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளின் மேன்மை தலை தோங்கியிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய அறை கதவுகள் எனக்காக திறக்கப்படுகிறது. நான் தேவனுடைய ரகசிய அறைகளுக்குள் பிரவேசிக்கிற காலம் இது. கர்த்தருடைய தரிசனத்தை நான் காண்பேன். தேவ தூதர்களை காண்பேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பேன். தேவ மகிமையின் தலைமுறை நிலைகளை அந்நியர்கள் காண்பார்கள். அபிஷேகமும் கர்த்தருடைய வார்த்தையும் இந்த ஆண்டின் 2 கண்களாக இருக்கும். உங்கள் கைகளை நல்ல வேலைக்கு கர்த்தர் பக்குவப்படுத்துவார்.
நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்கள் மூலமாய் சபை கட்டப்படும். தேவ மகிமையையும் கர்த்தர் உங்கள் முகங்களிலே காண செய்வார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ மகிமையை கர்த்தர் எங்கள் முகங்களிலே காண செய்வார், காண செய்வார், காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரம், அதாவது இந்த முழு 60ஆம் அதிகாரமும் கர்த்தர் செய்ய போகிற பல சாட்சிகளை அனுபவிக்கிறது. இந்த 60ஆம் அதிகாரத்துல பல வாக்குத்தத்தங்கள் நிரம்பி கொட்டி கிடக்குது. அல்லேலூயா. இது எல்லாம் புதிய காலத்தில் உண்டாக போகிற சபைக்கான சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். எப்படி இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் கட்டப்பட்டதோ, எப்படி இஸ்ரவேல் தேசத்தில் மறுபடியும் ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டதோ, அந்த தேவனுடைய நன்மையை கண்டு அநேக புறஜாதிகள் வந்து இஸ்ரவேல் தேசத்திலே குடியேறினார்கள். கர்த்தரை நம்பி விசுவாசித்து விருத்தை சேதனம் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்நியர்கள் அவரிடத்திலே குடியிருந்தாலும் வாசிக்கிறோம். இது எதற்கான அடையாளம் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரம் எழும்பும். அநேக ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து சபையை சேர்த்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய மகிமை சபையிலே வெளிப்படும். இது சபைக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம் எப்பொழுது அது செயல்பட ஆரம்பிக்கும் என்றால், 60ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும். இரண்டு காரியங்கள் உண்டு. இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். அந்த நேரத்தில் தேவ சபையினுடைய பிரகாசம் மிக அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சு பாருங்க, யாருக்காவது தெரியுமா? ஒரு 1000 வாட்ஸ் போக்கஸ் வச்சு அடிச்சா கூட ரோட்ல தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு ஒரு சின்ன மெழுகு திரி கொளுத்தி வச்சு பாருங்க, அந்த இடமே பிரகாசமா இருக்கும். ஏன்? வெளிச்சம் இருந்துச்சு, ஆனா வெளிச்சம் காணப்பட முடியாத அளவுக்கு வேற ஒரு வெளிச்சம் அதை ஆண்டு கொண்டது. இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது சின்ன வெளிச்சமும் மகா பெரிய பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் இந்த பூமியின் இருள் இந்த தேசத்தை சூழும் பொழுது சபை மட்டுமே கலங்கரை விளக்கமா இருக்கும். ஜனங்கள் இருளிலே சூழ்ந்து தவித்து எந்த பக்கம் போறது, யாரை தேர்றது, யார் நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி நம்பிக்கை இழக்கும் போது அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வெளிச்சம், சபையிலே ஆறுதல் உண்டு, சபையிலே ஆரோக்கியம் உண்டு, சபையிலே விடுதலை உண்டு, சபையிலே பாதுகாப்பு உண்டு, சபையிலே சமாதானம் உண்டு. தேவ சபையில் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிம்மதி உண்டு என்று சொல்லி அந்நிய தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து அடிபணிவார்கள். அல்லேலூயா. உதிக்கிற ஒரு ஒளி இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். தேசத்தின் அதிபதிகள் தங்கள் நம்பிக்கையை இழந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் காலம் இனி வருகிற காலம். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை மகிமை மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவர் மேலும் யாவுக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலத்தில் வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. என்ன சொல்றா பாருங்க, எகிப்து தேசம் முழுவதிலும் இருள் சூழ்ந்து இருந்தது. ஒருவனாலையும் எந்த வேலையும் செய்ய முடியலையா. ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்துல மட்டும் வெளிச்சம் இருந்துச்சான். எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுது? முழு எகிப்தையும் இருள், கார் இருள் அப்படியே பிடிச்சிருந்துச்சு. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வீட்டு வாசல்ல மட்டும் வெளிச்சம் இருந்துச்சு. அவன் இருள் தொடவே இல்லை. அப்படி கர்த்தர் இந்த வருஷம் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு உண்டாகிற எந்த ஆபத்தும், தெளிவா சொல்றேன், தேவ பிள்ளை, கிறிஸ்தவனை சொல்லல, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது மேல ஒரு பொல்லாப்பும் சுமராது. ஆமென் சொல்லுங்களேன். 34:5 சங்கீதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவரை நோக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு தேவை, ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வருதுன்னா நீங்க உடனே யாரை தேடக்கூடாது?
மனுஷனை தேடலாமா, இவனை தேடலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, இல்ல நமக்கு இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க நமக்கு உதவி செய்வாங்களா, இவங்கள்ட்ட நமக்கு அப்படின்னு எந்த மனுஷனையும் தேடாதீங்க. இந்த வருஷம் முழுவதிலும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நம்பிடுங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகணும், இருள் நீங்கணும், உங்க மேல வருகிற பெரிய ஆபத்து நீங்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற முதல் காரியம் அவரை நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள், பக்கத்துல சொல்லுங்க, அவரை நோக்கி பாருங்க. இந்த வருஷம் முழுவதும் சாகிற வரைக்கும் அவரையே பாருங்க, அவரையே அண்டிக் கொள்ளுங்க. கடனா அவரையே பாருங்க, வியாதியா அவரையே பாருங்க, பிரச்சனையா அவரையே பாருங்க, நஷ்டமா அவரையே பாருங்க. வெட்கப்பட்டு போக விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யாத்திரையாம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28, 29 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே 40 நாட்கள் அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சியின் பலகை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவனோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். என்னங்க, அவனுக்கே தெரியல, அவன் முகம் பிரகாசம் ஆயிடுச்சு. எப்படி? மோசே 40 நாட்கள் தேவனை நோக்கி பார்த்தான். மேல மலைக்கு போறதுக்கு முன்னாடி மோசையோட நிலைமை என்ன தெரியுமா? எல்லாரும் கல்லால் எடுத்து அவன் அடிச்சு கொன்னுடலான்னு நிக்கிறாங்க. சாவடிச்சிடணும் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம் 40 நாள் கழிச்சு வர சொல்லுது, உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல, உன் சத்தத்தை எங்களால உன்னை பார்த்தா பயமா இருக்குது. ஏன் அப்படின்னா உன் மேல கர்த்தருடைய மகிமை. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. நம்மளை அடிக்க, நம்மளை இழக்க, நம்ம புரியதை அபகரிக்க, நம்மை நஷ்டப்படுத்த தேடி எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரே ஒரு பதில், கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கே தெரியாம கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. மோசேக்கு தெரியல, அவன் முகம் இவ்வளவு தேஜஸ், இவ்வளவு மகிமையினால் நிரம்பி இருக்குன்னு அவனுக்கு அப்படி அவன் முகம் சூரியனை போல அப்படியே ஜொலிக்கிறான். அவனை அழிக்கணும், அவனை கொல்லணும்னு தேர்ந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. தயவு செஞ்சு மூஞ்ச என்ன பண்ணிக்கோ, பருதா போட்டுக்கோ, மூடிக்கோ, பயமா இருக்குது, தேவனை பார்த்தது போல இருக்குது. அப்படி கர்த்தர் இந்த வருஷம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசத்தை தருவார். எழுதி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்படி இந்த கார் இருளுக்குள், இந்த பூமியை சூழ்ந்திருக்கிற மரண இருளுக்குள் நம்ம மேல தெய்வீக தன்மை, தெய்வீக வெளிச்சம் தெரியணும்னா தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆனா இங்க நிறைய பேர் ரொம்ப அசட்டையா இருக்கிறீங்க. காலையில ஜெபம் பண்ற பழக்கம் கூட கிடையாது, கர்த்தரை நம்புற பழக்கம் கிடையாது. இங்க சில பேர் இன்னும் ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருக்குது, இன்னும் கோடாங்கி அடிக்கிற காரியம் இருக்குது, இன்னும் போயிட்டு மற்றவன்ட்ட போய் ஏதாச்சும் கையை பார்க்கலாமா, காலை பார்க்கலாமா, யாராவது நமக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா வாங்கி யாருக்கு தெரியாம ஒரு மூலையில கட்டி போடுறது. போற போக்குல உன் வீட்டு எது நடக்க போகுதுன்னா, ஐயா என்ன செய்யணும், எவ்வளவு காசு வேணும், பரிகாரம் பண்ற, இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கேலண்டர் நல்ல நாள் பார்க்கறது, கெட்ட நாள் பார்க்கறது, பள்ளி பேசுது, பூனை போகுது. அப்ப நீங்க பாக்கியம். இன்னும் பல பேர் வாழ்க்கையெல்லாம் திரும்ப சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், மனுஷனை நம்பி, இதை நம்பி, அதை நம்பி அப்படிப்பட்ட யாரும் கர்த்தருடைய கிரியைகளை நீங்க பார்க்கவே முடியாது. கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். இந்த வருஷம் உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தரை நம்புகிறவங்க இருதயம் மகிழும். அல்லேலூயா. கர்த்தர் சூரியனும் கேடகமான கர்த்தர். அவருடைய மகிமை பிரசன்னத்தவங்க மேல வீச செய்வார். சங்கீதம் 84:11 நினைக்கிறேன். வாசிங்க ஒரு வேகமா. அவர் யாரும்? சூரியனும் கேடகமுமானவர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருள்வார். சத்தமா சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காது
இரார். ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் என் மகிமையை உனக்கு தருவேன், என் வெளிச்சத்தை உன் வாழ்க்கைக்குள்ள அனுப்புவேன், உன் இருளை நீக்குவேன், உன் முகம் பிரகாசம் அடையும், நீ வெட்கம் அடைய மாட்டாய், நான் உனக்கு கேடகமும் சூரியனுமா இருப்பேன். யாருக்கு என்றால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காது இருக்க மாட்டார், நிச்சயம் நன்மையை செய்வார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் தேவனை நம்பி உண்மை பார்த்து நீ சொல்லுகிற அந்த வழியில, நீ காட்டுகிற அந்த வெளிச்சத்துல, நீ கொடுக்கிற அந்த ஆலோசனையில என் இதயத்தை பக்குவப்படுத்தி நான் நடத்த விரும்புகிறேன். என் தேவன் எனக்கு கிருபை செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள், அவரை நோக்கி பார்த்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நன்மையை அருளுவார். மோசேயுடைய முகம் பிரகாசமானது போல உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும், உங்கள் இருதயம் அதிசயப்படும் தேவன் செய்கிற நன்மையை கண்டு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீயோனிலிருந்து கர்த்தருடைய மகிமை, பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை, தெய்வீக ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வரும். நம்முடைய தேவன் வருவார். பக்கத்துல 2 பேரை கைப்பிடி சொல்லுங்க, தேவன் வருவார், தேவன் வருவார். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்ய அவர் வருவார். இந்த வியாதி எனக்கு உதவி செய்வார், என் வழக்கிலே அவர் எனக்கு உதவி செய்வார், என் நஷ்டங்களிலே எனக்கு ஈடுகட்ட அவர் வருவார். தேவன் வருவார். மௌனமாயிரார், அவர் முன் அக்கினி பட்சிக்கும், அவர்களை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அடுத்த வசனம், அல்லேலூயா. அவர் உங்களுக்காக சாட்சியா யாரை கூப்பிடுவாராம்? வானமே இறங்கி என் பிள்ளைக்கு நீதி செய்யுது, பூமியே நீ இறங்கி என் பிள்ளைக்காக நீதி செய்யுன்னு சொல்லி அவர் நம்முடைய வழக்குக்காக யாரை கூப்பிடுவாராம்? வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். பூரண வடிவமுள்ள சீயோனிலிருந்து கர்த்தருடைய மகிமை அனுப்புவார். நல்லா கையை தட்டி, என் குடும்பத்துக்காக, என் அங்கலாய்ப்புக்காக, என் குடும்ப வாழ்க்கைக்காக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் நீதி செய்வார். வானத்தை கூப்பிட்டு நீதி செய்வார், பூமியை கூப்பிட்டு நீதி செய்வார். நீ போய் என் பிள்ளைகளுக்காக வழக்காடு என்று சொல்வார். அல்லேலூயா. நல்லா ஒரு நிமிஷம் கையை தட்டி வாயை திறந்து, கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், கர்த்தர் எனக்கு நீதி செய்ய நிச்சயம் செய்வார். என் தேவன் வருவார், அவர் மௌனமாயிரார், அவர் எனக்காக நீதி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். அவரை நோக்கி பார்த்தா வாழ்க்கை பிரகாசிக்கும், அவரை நோக்கி பார்த்தா வெட்கம் அடைய மாட்டீங்க, அவரை நோக்கி பார்த்தா உங்களுக்காக வருவார். மௌனமா இரா, அவருக்கு முன்பாக அக்கினி பற்றி எரியும், உனக்காக புயல் எழும்பும், உன் வழக்குக்காக கர்த்தர் வானத்தையும் பூமியையும் கூப்பிட்டு உதவி செய்வார். நல்ல கையெழுத்து நன்றி சொல்லுங்க. சேனையின் கர்த்தாவே, உண்மை நம்பி இருக்கிற மனுஷன், அவரை நம்பி அவரை அண்டி இருந்தீங்கன்னா பாக்கியமா இருப்பீங்க, எந்த குறையும் இருக்க. அல்லேலூயா. சங்கீதம் 50:15 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம், கரெக்டா சொல்லுங்க யாராவது. ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஒரு பிரச்சனை வந்தா இந்த வருஷத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், அப்பா ராஜா அவரை தான் நோக்கி பார்க்கணும். ஒரு பிரச்சனை வந்தா இந்த வருஷம் வாயை திறந்து முதல்ல யாரை அழைக்கணும்? பூரண வடிவமுள்ள சீயோனில் இருந்து கர்த்தர் வருவார். அல்லேலூயா. யார் வர்றாங்களோ இல்லையோ கர்த்தர் வருவார். யார் உதவி செய்யறாங்களோ இல்லையோ கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்க தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். அல்லேலூயா. சங்கீதம் 91:11 சொல்லுது, உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி
தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். கண்ணை மூடி கையை உயர்த்தி, என்னை சூழ ஒரு மகிமை இறங்கும். இந்த வருஷம் என்னை சுத்தி தேவ தூதர்கள். வா, இந்த வருஷம் என்னை சுத்தி தேவ மகிமை. இந்த வருஷம் என்னை சுத்தி தேவனுடைய சீயோனின் மகிமை, கர்த்தருடைய அக்கினி என்னை சுற்றி இருக்கும். கர்த்தரே எனக்கு பெரிய பாதுகாவலராக இருக்கிறார். ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தருடைய மகிமை மேல் காணப்படும். நல்ல கையத்தில் இயேசு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீ வழியிலே போகும்போது உன் வாகனத்துக்காக தூதர்களை கட்டளையிடுவார். நீங்க வேலை செய்யும்போது அந்த வேலை ஸ்தலத்தை உங்களை பாதுகாக்க தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் வருவார். அவர் மௌனமாய் இரார். எப்ப? அவர் நோக்கி பார்த்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அவரை நோக்கி பார்த்தா அவரே வருவார். அவரே எனக்காக பேசுவார். என் வழக்குக்கு நீதி செய்ய வானத்தை கீழே இறக்குவார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நல்ல தேவன் தேவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களையும் மூடி நிற்கும். நீ உங்களுக்கு இருளை பத்தி ஒரு சந்தேகம் இருக்குல்ல, என்ன இருள்? அந்த இருள் வேற ஒண்ணும் இல்லை, பிசாசுடைய வல்லமை. இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் அந்த செய்தி என்ன பண்றேன், கண்டினியூ பண்றேன். இது ரொம்ப ஆழமா சில முக்கியமான சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு கோட் பண்ணி நான் போறேன். 9ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். இன்னொரு ஆள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் வாசிங்க. இன்னொரு ஆள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் வாசிங்க. இந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இது என்ன இருள்கிறது? பாதாளத்திலிருந்து எழும்புகிற ஒரு புகை. இந்த செங்கல் சூழலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கருப்பா புகை மேல வரும், அப்ப எதுவுமே தெரியாது பாருங்க. அந்த மாதிரி மனுஷனுடைய இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்தகார இருள் பாதாளத்துல இருந்து அந்த குழியிலிருந்து எழும்பி முழு உலகத்தையும் அந்தகாரப்படுத்தும். அல்லேலூயா. அது சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணுமா? அந்தகாரப்படுத்தும். கண்ணு தெரியும், இது பூவு, இது இலை, இது மரம், இது குழி, எல்லாம் தெரியும். ஆனா என்ன தெரியாது? இது பாவம், இது பரிசுத்தம், இது நீதி, இது நியாயம், இது நல்லது, இது கெட்டது, இது தேவனுக்கு பிடிக்குது, இது தேவனுக்கு பிரியம் இல்லை, இப்படி செஞ்சா பரலோகத்துக்கு போவோம், இப்படி செஞ்சா நரகத்துக்கு போவோம் அப்படின்ற மனக்கண்கள் அவர்களுக்கு கூடாயி போயிடும். எதனால? பாதாளத்திலிருந்து எழும்புகிற ஒரு பெரும் சூளையினுடைய கரும் புகை இந்த உலக மனுஷனையும் இந்த உலகத்தையும் அப்படியே ஆட்டி படைக்கும். யாரும் அட்வைஸ் பண்ணாலும் திருந்தவே மாட்டான். அப்படின்னா அவனுக்கு கண்கள் மயக்கப்பட்டிருக்கிறது. தப்புன்னு தெரியுது. தேவ ஆலயத்துக்குள்ளே தைரியமா உட்கார்ந்துட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவத்தை செய்வான். அட்வைஸ் பண்ணா திருந்த மாட்டான். காரணம் தெரியுமா? கார் இருள் அவன் இருதயத்தை நிரப்பிருச்சு. 12ஆம் அதிகாரத்துடைய 9 சொல்லுது, அந்த பிசாசு தான் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் பூமியிலே தள்ளப்பட்டது. அது எங்க இருக்குதுங்க? பிசாசு எங்க இருக்கான்? பூமியில தள்ளப்பட்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த லோகம், இந்த உலகத்தினுடைய ஒரு அரசனாய் பிசாசானவன் பூமியை ஆளுகை செய்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அந்தகாரத்தில் வாழ்கிறவன். அந்தகாரம் என்றால் இருளின் அரசன். அவன் யார்? இருளை ஆளுகை செய்கிற ஒரு அரசனாய் பிசாசு இந்த பூமியை ஆளுகை செய்வான். ஜனங்கள் இடறி விடுவார்கள், துணிகரமான பாவத்திலே விடுவார்கள், தேவனுக்கு எதிராக எழும்பி யுத்தம் செய்வார்கள், பலிபீடத்தை அசுத்தப்படுத்துவார்கள், தேவ பயம் அவர்கள் இருதயத்திலே இருக்காது, கார் இருள் அவர்களை பிடித்திருக்கும். இப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற வசனம்.
அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த இருளில் ஒரு மனிதன் சிக்கப்பட்டால் அவன் பிசாசுக்கு அடிமையாகி விடுவான். இது உங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஜெபிக்கிறீங்களே, உங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பயங்கர பக்தியா இருக்கீங்களே, உங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை சிறைப்படுத்தி உங்களை தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்துக்குள்ள கொண்டு போக, தேவனை மறக்க வைக்க வாய்ப்புண்டு. இந்த கார் இருளில் தேவ வெளிச்சமாகிய கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளால தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவையே பிசாசானவன் கையில தூக்கிட்டு போனான். எத்தனை பேர் புரியுது? ஒத்த கையில இப்படி தூக்கிட்டு போய் நின்று 3 முறை இயேசு கிறிஸ்துவையே சோதித்தான். பாவம் செய்யும்படி சோதித்தான், தேவனை மறுதலிக்கும்படி சோதித்தான், தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும்படி மனிதனே அல்ல இயேசு கிறிஸ்துவையே அந்த அந்தகார லோகாதிபதி சோதித்தான். நம்மளையும் சோதிப்பான். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தாது, இன்னைக்கு இருக்கிற ஜெபஜீவியம் பத்தாது. நல்ல வசனம் தெரியணும், தேவனுக்கு பயப்படணும். பிசாசை இயேசு எப்படி துரத்தினார்? வார்த்தையினாலே துரத்தினார். உங்களை விட்டு அந்த இருள் போகணும், உங்க மேல வெளிச்சம் காணப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய மகிமை வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் வெளிச்சம் ஒருத்தனுக்குள்ள இல்லைன்னா அவனை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனை அறிந்து பல ஆண்டுகள் கர்த்தரை நம்பினவர்கள் தங்களுடைய ஆடையின் கலரை மாற்றி அந்நிய தேவனை தேடக்கூடிய ஒரு காலம் வரும். ஏன் பிரதர் நீங்க சர்ச்சுக்கு வரதில்லை? நான் கர்த்தரை தேட எனக்கு ஒண்ணுமே. அதை சொல்லுகிறது 10 வருஷ விசுவாசி. ஏன் சிஸ்டர் இப்ப சர்ச்சுக்கே வரதில்லை? வந்தா எனக்கு என்ன கிடைக்குது? என்னை மதிக்கல, என்னைய சேர்த்துக்கல, என்னை கனம் பண்ணல. கார் இருள் அவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அந்த இருள் பூமியிலிருந்து மகா நெருப்பு எரிஞ்சா என்னங்க வரும்? நெருப்பு எரிஞ்சா மேல என்ன வரும்? கருப்பா புகை வரும். இல்ல, இந்த இருள் எங்க இருந்து வருதான்? 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாதாளத்துல என்ன இருக்குது? நரகம் இருக்குது. நரகத்துல என்ன இருக்குது? நெருப்பு பற்றி எரிகிறது. அந்த நரகத்தினுடைய அனலில் இருந்து உண்டாகிற கரும் புகை, அதாவது நரகத்துக்கு மனிதனை வாரிக்கொள்ளும்படி எழுப்புகிற புகையின் சுனாமி உலகத்தை பிடிக்கும். எதுவுமே புரியுது உங்களுக்கு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட ஜல பூமியை தான் நிரப்பிருந்துச்சு. இப்ப இருக்கிற அந்த கார் இருள் சமுத்திரத்தின் ஆழத்துல இல்ல, சூரியனை தொடக்கூடிய அளவுக்கு முழு பிரபஞ்சத்தையும் அந்த ஆவி அந்தகாரப்படுத்தும். இன்னும் நீங்க கஞ்சா, இன்னும் தண்ணி, இன்னும் ஆன்ஸ், இன்னும் போயல, இன்னும் மூக்குப்புடி, இன்னும் போனோகிராஃபி, இன்னும் பாவம், இன்னும் மொத்த பொண்டாட்டியோடைய தொடர்பு, இன்னும் பலவிதமான காரியங்கள், கணவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், இன்னும் பயங்கரமான வாயாடித்தனம், கெட்ட வார்த்தை பேசுறது, துணிகரமான பாவம், ரகசிய அந்தகார காரியம், தேவனை விட்டு விலகி போய் விக்கிரத்தை தேடுகிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த இருள் உன்னை பிடிக்காதபடி இன்றைக்கு நீ வெளிச்சத்தை தேட ஆரம்பி. அப்படி இல்லாவிட்டால் அந்த இருளிலே நீ மயங்கி திரிவாய், அது உன்னை விடுதலையாக்க முடியாது. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நீதிமொழியின் புத்தகம், துன்மார்க்கன் துன்மார்க்கத்தினாலும் பாவி தன் பாவ கயிறாலும் கட்டப்படுவான். அந்த பாவம் உன்னை கட்டி சிறைப்படுத்தி உன்னை அடிமைப்படுத்தும். அந்த வியாதிகளை நீங்கள் சரீரம் உருவழியும் பொழுது நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பு இதோ இன்றைக்கு இந்த சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறார்? இனி மறைந்திருக்கிற காலம் அல்ல, இனி எல்லாம் வெளி அரங்கமாக கூடிய காலம். இனி இருளின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வித்தியாசம் வேறு பிரித்துக் கூடிய காலத்தை கர்த்தர் சபைக்குள் அனுப்புகிறார். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவ பயம் நிறைந்தவர்கள் இன்னார் என்றும் கர்த்தரை நம்புகிறவர்கள் இன்னார் என்றும் தேவ நடுக்கம் இன்னார் என்று கர்த்தர் வெளியரங்கப்படுத்துவார். துணிகரமான பாவிகளையும் அந்தகாரத்தில் உள்ளவர்களை கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். இவரிடத்தில் இந்த குறை உண்டு என்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருள் உங்களை சம்பவிப்பதற்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் தாங்கி பிடித்தால் நலமா இருக்கும்.
2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் உங்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன் குருடாக்கி வைத்திருக்கிறான்? சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் கண்களுக்குள் வெளிச்சமாகாதபடி. சத்தியத்தை கேட்கிறீங்க அப்படின்னு தெரியுது. தண்ணீர மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், நீதியா இருப்பேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு அடையாளம் என்று சொன்ன நீ அந்நியனுக்கு முன்பாக கர்த்தரை மறுதலிக்கும்படி அவனுக்கு முன்பாகவே பாவம் செய்கிறாய். உன் கால்கள் மதுபான கடைகளை இருக்கிறதை கர்த்தர் காணுகிறார். இனி அவர் பொறுத்திருப்பது இல்லை. அல்லேலூயா. இனி கர்த்தர் பொறுத்திருப்பது இல்லை. அவர் வருவார், அவர் நீதி செய்வார், வானத்தை பூமி எழுப்பி சாட்சி கேட்பார். அல்லேலூயா. இனி அவர் பொறுத்திரார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவார். தெய்வ பயத்தோடு உத்தம இதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினவர்களை கர்த்தர் அவன் முகத்திலே தன்னை காண்பிப்பார். அந்த வெளிச்சம் அவன் முகத்திலே ஒளிக்கும். அவனோடு கர்த்தர் கூட இருப்பதை கர்த்தரே காண்பிப்பார். அல்லேலூயா. அவன் கூப்பிடுவான், அவர் மறுத்திருவார். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் கூப்பிடுவார், மறுத்திருவார் செய்வார். அல்லேலூயா. நீங்க பாவின்னு சொல்லி நான் உங்களை காயப்படுத்தல. தயவு செய்து இந்த இருள்ல நீங்க மயங்கிறாதீங்க. கஷ்டம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை சுவிசேஷத்தின் ஒளி. எல்லாரும் பைபிள் தூக்குங்க. இது என்னங்க? இது தேவனுடைய சாயல். என்னங்க இது? ஒரு என்னைய போலவே ஒரு ஓவியத்தை வரைஞ்சா என்னை போல சாயலாய் இந்த ஓவியம் வரைக்கப்பட்டிருக்குது. என் பையன் என்ன மாதிரியே இருக்கிறானா என்னை போலவே சாயலாய் அது பையன் இருக்கிறான். தேவனுடைய தற்சொரூபம், நம்ம தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவின் தற்சொரூபம் என்னது? நீங்க கையில் உள்ள வேத புத்தகம் பைபிளை தூக்கும் போதெல்லாம் இயேசுவையே பாக்குறீங்க. பைபிளை படிக்கும் போதெல்லாம் இயேசுவோடையே பேசுறீங்க. பைபிள் உள்ள வசனங்களை உங்களுக்குள்ள பேசும்போது இயேசுவே உங்களுக்குள்ள பேசுறாரு. ஏன் நம்முடைய ஆலயத்தில் விக்கிரகங்கள் இல்லை? தேவனுடைய தற்சொரூபம் உங்கள் கைகளில் இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய ஜீவன், இதுதான் கர்த்தர். அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு எழுத்து கூட ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தை தேவனை போலவே இருக்கிறது, தேவனாகவே இருக்கிறது? அல்லேலூயா. யோவான் 1:1 என்ன சொல்லுதான்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அது இருளிலே பிரகாசித்தது, இருளிலே பிரவேசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த இருள் உங்களை பற்றி கொள்ளக்கூடாது, இந்த இருள் உங்களை சபிக்க கூடாது, இந்த இருள் உங்களை அடிமைப்படுத்திடக்கூடாது. பரிசுத்தமா ஜீவிக்கணும்னா அந்த மெய்யான ஒளியாகிய கர்த்தருடைய வார்த்தை பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு மீட்பு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் திரளான கூட்டத்தை தேடவில்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில முத்துக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில 1 கோடி பேர் வந்தாலும் கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பரலோகத்துக்கு தகுதியான 100 பேர் இருந்தா அவனே பாக்கியவான். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனக்கூட்டத்தை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். தேவ சபையே, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லவே இல்லை. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவனே அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அப்ப அந்த அந்தகார லோகாதிபதியுடைய கையில் இருந்து, அந்த பாதாளத்திலிருந்து எழும்புகிற அந்த மகா காரி இருள் இருந்து நீங்க காப்பாற்றப்படணும்னா, அன்புக்குரியவர்களே, வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற ஒரே ஒண்ணு கையில உள்ள பைபிள். உன் கையில உள்ள பைபிள். இன்னைக்கு இருக்கிற எந்த பெரிய பரிசுத்தவானை நான் நம்பவே மாட்டேன். நாளைக்கு விழுந்து போக பல வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. மோசேயினுடைய கடைசி நாளிலே கர்த்தர் சொன்னார், அந்த ஏபால் மலையினுள் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்திலே உன்னை புதைப்பார்கள். நீ இந்த காரியத்தை குறித்த இடத்தில் நீ கேட்க வேண்டாம். நீ மறுதலித்தபடியினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் நீ கானானுக்குள் பிரவேசிக்க மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்றால்
நாம் காணானுக்குள் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமான ஒன்று. அல்லேலூயா. மோசே யார்? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உத்தமமா இருந்த மனிதர்களே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இன்னும் உத்தமமா இருக்கிறது, இன்னும் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளியாகி இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருந்தால் நலமா இருக்கும். அல்லேலூயா. இந்த அந்தகார இருளுக்குள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பரிசுத்தமான வெளிச்சம் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒரு கையில விளக்கு எடுத்துட்டு நீங்க எவ்வளவு பெரிய இருளுக்குள்ள என்ன பண்ணலாம்? நடந்து போகலாம். இருள் உங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. ஒரு குழி வந்தா அந்த இருள் அந்த வெளிச்சம் காட்டும், இங்க ஒரு குழி இருக்குது, அங்க ஒரு கல் இருக்குது, இங்க ஒரு ஆபத்து இருக்குது. ஒரு மனுஷன் அவங்களை கெடுக்க வந்தா அந்த இருள் சொல்லும், அவன் நம்பாத. இருள் சொல்லும், வெளிச்சம் சொல்லும், இல்ல கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. சில இருள் சொல்லும், இவனை நம்பு. கர்த்தருடைய வசனம் சொல்லும், இல்ல இவனை நம்பாத. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள நிரம்பி இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட இருளுக்குள்ளும் சேதமில்லாமல் நீங்கள் பயணித்து போகலாம். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 105 சொல்லுது, அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இன்னொரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். இந்த இருளை கடந்து வெளிச்சத்துக்கு போகணும்னா சத்திய வசனம் இதயத்தில் நிரம்பி இருக்கணும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? முதல்ல சொன்னேன், இருள்ல இருந்து தப்பிக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். இரண்டாவதா இந்த இருள்ல இருந்து நீங்க வெளியே வந்து தப்பிக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்கணும், வசனத்தை படிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு வேலை இல்லையா, வீட்டில் இருக்கிறீங்களா, 50 அதிகாரத்தை வாசிக்கணும் முடிவெடுங்க. அசால்ட்டா வாசிக்கணும். அல்லேலூயா.